பரம்பரை வழியாய் வந்த பதமதை பற்றி மோன வரமதை நல்கும் கவிக்கு வான் பொருள்தானே காப்பாய். உரமாகி நின்று உயிர்க்கும் ஒளிமைய உச்சிக்கனலே சிரமதன் காப்பு ஞான சூரிய கவிக்கும் இதுவே. சற்குரு மேன்மைக்கு சாட்சியருளும் என் குருவே, அந்த அற்புதம் சொல்லிட அக்ஷரம் இல்லை என் சிஷ்யா. அப்புறம் எப்படி ஆதி அறிவதென் குருவே, அந்த செப்படி வித்தைக்கு ஜென்மம் எடுக்கணும் சிஷ்யா. சென்மம் எடுப்பதை செப்புவதார் என்றன் குருவே, உன்றன் கண்ம பலன் அந்த கர்ப்ப குழியறை சிஷ்யா. கர்ப்பத்தில் வந்தது கர்மத்தினாலோ என் குருவே, அந்த மர்மத்தை சொல்வதே மாமரையானது சிஷ்யா. மாமரை நூலில் மறைந்ததை சொல்க என் குருவே, அந்த பூமரைத்தான் இந்த பூமியும் வானவும் சிஷ்யா. பூவெனச் சொல்லிடும் பொக்கிஷம் காட்டும் என் குருவே, ஞான பாவிடை பார்வை பதித்திட காணும் என் சிஷ்யா. பார்வையில் எப்படி பக்குவம் தோன்றிடும் குருவே, அந்த சீர் சொல்லும் சூரிய குரு வஞ்சி கேளடா சிஷ்யா. சூரிய குருவஞ்சி சொல்லியதார் என்றன் குருவே, உன்றன் சூரிய சந்திர சோதியின் நாதமே சிஷ்யா. சோதிக்குள் நாதத்து சூக்ஷ்மம் சொல்க என் குருவே, அந்த சேதிக்கு முன் உன்றன் செம்பொருள் சொல்கிறேன் சிஷ்யா. செம்பொருள் சொல்லி என் சித்தம் தெளியவை குருவே, அந்த ஐம்பூத வண்ணத்து அற்புதம் கேளென்றன் சிஷ்யா. வண்ணத்தை சொல்லி என் வாசலை காட்டும் என் குருவே, உன்றன் எண்ணத்தில் ஊறிய ஈரொளியானது சிஷ்யா. ஈரொளியாகிய இன்பம் உணர்த்துக குருவே, அது பேரொளியாகிய பிரம்ம பிரகாசமே சிஷ்யா. பிரம்மத்தில் வைத்துயர் பிரம்மோபதேசம் தா குருவே, அந்த பிரம்ம கலை இரு கண்மணியானதே சிஷ்யா. கண்மணி பிரம்மம் என்றானது எப்படி குருவே, அது விண்மணி சூத்திர வேத ஒளி மையம் சிஷ்யா. வேத ஒளி மைய மேன்மையருள்க என் குருவே, அது நாதம் உணர்ந்த பின்னங்கு விளங்கிடும் சிஷ்யா. நாதமயத்தினை நல்கிட வேண்டும் என் குருவே, ஞான பாதத்தை பார்த்திரு பக்குவம் தோன்றிடும் சிஷ்யா.
பாதத்தில் நாதத்தை பார்ப்பது எப்படி குருவே? அது போதத்தில் ஊறிய ஞான சுகமயம் சிஷ்யா. நாதக்கலை எனும் நற்கலை சொல்க என் குருவே. அது நாதவிந்து நின்ற ஒளிமய தீட்சையே சிஷ்யா. ஒளிமைய தீட்சையுள் நாதம் விளங்குமா குருவே? தீட்சை ஒளியுள் ஒளிந்துள்ள ஒளியின் உயிர்நிலை சிஷ்யா. ஒளியின் உயிர்நிலை உன்னதம் காட்டுமென் குருவே. அது ஒலி ஒளி மையத்து உட்கனல் ரகசியம் சிஷ்யா. உட்கனல் என்பதன் உண்மை உரைத்தருள் குருவே. அது கட்செவியாகிய கண்மணி தீண்டலே சிஷ்யா. தீண்டிடும் போதுயர் நாதம் விளங்குமா குருவே? அங்கு தீண்டிட தீண்டிட தீக்கனல் நாதமே சிஷ்யா. தீக்கனல் நாதத்தை தரிசிக்கும் தலமேது குருவே? அது பூக்குளமாகிய பொன்னொளி மையமே சிஷ்யா. ஒளிமையம் என்பது கண்மணி அல்லவோ குருவே? அங்கு ஒலியென ஓங்கிய நாதத்தை பார்த்திரு சிஷ்யா. நாதத்தை பார்ப்பதா கேட்பதா சொல்க என் குருவே. ஞான நாதத்தை பார்ப்பதே நடுமணி சத்தியம் சிஷ்யா. கேட்கிற நாதத்தின் கேள்வி நிலை என்ன குருவே? செவி கேட்கும் புற நிலை கீழ்நிலை மாய்கையே சிஷ்யா. பார்க்கிற நாதத்தின் பரநிலை சொல்க என் குருவே. அது கூர்நெறி அகநிலை குருநிலை மாறுள் சிஷ்யா. குருநிலை என்பதன் கூற்றை உணர்த்துக குருவே. உன்றன் கருநிலை காட்டிடும் காருண்யமானிலை சிஷ்யா. காருண்யமானதன் காருண்யம் ஏதென்றன் குருவே. அது பூரண மௌன மனோன்மணியானதன் சிஷ்யா. மௌன மனோன்மணி மௌன நிலை என்ன குருவே? அந்த மௌனத்துள் மௌனம மோன மனோகரம் சிஷ்யா. மோனத்தில் நாதத்துள் மூழ்கும் நிலை சொல்க குருவே. அங்கு மோனமே நாதம மோன தரிசனம் சிஷ்யா. மோன தரிசனம் கண்ட பின் வேறென்ன குருவே? அந்த மோனமே முக்தியும் சித்தியும் ஆகுமென் சிஷ்யா. முக்தியும் சித்தியும் மூடமா வேடமா குருவே? உன்றன் புத்தியே முக்திக்கு வித்தேன ஆனது சிஷ்யா.
வித்தெனில் புத்திக்கு வித்தெது குருவே. அது அத்தனின் சித்தமென்றாகிய நாடகம் சிஷ்யா. சித்தம் அவன் எனில் செய்வினை எப்படி குருவே. அவன் உத்திரவே உன்றன் நல்வினை தீவினை சிஷ்யா. நல்வினை தீவினை என்றனுக்கு எப்படி குருவே. அந்த நல்லவன் ஆடிடும் நர்த்தன கூத்திது சிஷ்யா. செய்திடும் கூத்தனுக்கோவினை குருவே. இந்த கூத்தை உணர்கின்ற கூர்நெறி கற்கவா சிஷ்யா. அவ்வினை பற்றிடா அறிவிற்கு அறிவருள் குருவே. இங்கு எவ்வினையானாலும் எனதல்லதென்பதே சிஷ்யா. எப்படி சாத்தியம் இப்படி வாழ்வது குருவே. அந்த வெப்பு மணி மன்ற ஔஷதம் கைக்கொள்க சிஷ்யா. உற்ற உடல் உளம் உயிர் பிணி தீருமோ குருவே. ஞான பற்றற்றமை காணல் பற்றிடு விட்டிடும் சிஷ்யா. ஓட்டை உடல் வந்த உன்னதம் சொல்லுக குருவே. இந்த கோட்டைக்குள் கோமகன் நின்று சுழன்றதால் சிஷ்யா. மண்ணிட்டு மூடிய பாண்டம் இதல்லவோ குருவே. இதில் பொன்னிட்ட புண்ணிய பூரணம் உள்ளது சிஷ்யா. பூரணம் என்பதன் பூரணம் சொல்க என் குருவே. உடல் காரணம் கொண்டதன் காரியம் தானடா சிஷ்யா. நாற்ற உடலிற்குள் நாதன் இருப்பதேன் குருவே. உடல் மாற்றத்தில் மாறாத மாற்றம் அவன்தானே சிஷ்யா. மாறாமல் நின்ற மகத்துவம் சொல்க என் குருவே. அது கூறாமல் கூறிடும் கூர்மணி தீட்சையே சிஷ்யா. உடலுக்கா உயிருக்கா மனதுக்கா தீட்சை குருவே. அந்த மடலுக்குள் மூன்றையும் ஒன்றாய் அமைப்பது சிஷ்யா. ஒன்றினுள் ஒன்றென ஒன்றிடும் ஒன்றெது குருவே. அந்த ஒன்றுதான் ஒளிமைய உக்கனல் ஓர்மையே சிஷ்யா. காமக்குடம் என கண்ட குடம் இதே குருவே. இது காமக்கூடமல்ல ஓமக்குண்டமிதே சிஷ்யா. சாந்தி தரும் சித்தி ஞான நிலை என்ன குருவே. கனல் ஏந்தும் இரு வட்ட பாதம் பிடித்திரு சிஷ்யா. பாதம் பிடித்த பின் வேதம் அடங்குமா குருவே. சர்வ வேதம் அடங்கிடும் வெட்ட வெளியீதே சிஷ்யா.
வெட்ட வெளி தனில் வட்ட இடம் எது குருவே? நான் தொட்ட இடம் தன்னை தொட்டு பணிந்திடு சிஷ்யா. தொட்டு தொடர்ந்திட தொல்லை அழியுமோ குருவே? உயிர் சுட்ட பழச்சுவை சூழ்வினை தீர்த்திடும் சிஷ்யா. சூழ்வினை தீர்ந்த பின் ஜீவநிலை என்ன குருவே? அது வாலறிவாகிய வானமடைந்திடும் சிஷ்யா. வானமடைந்த பின் சோதி நிலை என்ன குருவே? அது மோனமடைந்துமே மோட்சமதாகிடும் சிஷ்யா. மோட்சமதாகிய முற்று நிலை என்ன குருவே? உயிர் சாட்சி கடந்திடும் சர்வஜ ரூபமே சிஷ்யா. சர்வஜம் என்பது ரூபம் அரூபமா குருவே? அந்த தர்ம நிலை இருமாநிலை அற்றதே சிஷ்யா. வெற்றிடமாகிய வெற்றி நிலை என்ன குருவே? ஒளி பற்றியும் பற்றிடா இருள் நிறைவே அது சிஷ்யா. இருள் பரிபூரணம் என்பது உண்மையா குருவே? இங்கு இருப்பது இருப்பென இருள்மயமாவது சிஷ்யா. ஒளி ஒளி தாண்டிய உயிர் நினைப்பேதிங்கு குருவே? அது ஒலி ஒளிக்கிடம் தரும் உன்னத இருளருள் சிஷ்யா. அண்ட சராச்சரம் ஆளும் நினைப்பது குருவே? அது அண்ட பிண்டம் நின்ற ஆதி இருள் மையம் சிஷ்யா. எட்டெட்டு சூத்திரம் எட்டுவதெப்படி குருவே? உன்னை தொட்டிட்ட கேள்வியை விட்டிட கூடிடும் சிஷ்யா. ஆணவம் விட்டது ஆணவம் விட்டது குருவே? என்றன் மாணவன் நீ அல்ல மாகுரு சுவாமியே சரணே. ஏக சமநிலை பெற்ற அதிசயம் சரணே. என்ற தாகத்திற்கு தண்ணீர் ஞான குரு வஞ்சி சரணே. நீர் தந்த சூரிய குரு வஞ்சி அமுதமே சரணே. இந்த சீர் தந்த செம்பொருள் சூரியமை கவி சரணே. மாரண சாட்சிக்கு மெய்ப்பொருள் சாட்சியே சரணே. என்னை பூரணமாக்கிய பூரண பூவிதழ் சரணே. சத்குரு சாத்விய சத்தியம் சத்தியம் சரணே. இங்கு உற்ற பிறவியின் மெய்ப்பயன் குரு வஞ்சி சரணே.
பரம்பரை வழியாய் வந்த பதமதை பற்றி மோன வரமதை நல்கும் கவிக்கு வான்பொருள் தானே காப்பாய். உரமாகி நின்று உயிர்க்கும் ஒளிமைய உச்சிக்கனலே சிரமதன் காப்பு ஞான சூரிய கவிக்கும் இதுவே. சற்குரு மேன்மைக்கு சாட்சியருளும் என் குருவே, அந்த அற்புதம் சொல்லிட அக்ஷரம் இல்லை என் சிஷ்யா. அப்புறம் எப்படி ஆதி அறிவதென் குருவே, அந்த செப்படி வித்தைக்கு